இன்றைய நாளில் பரபரப்பான செய்திகளை பார்த்துருவோம். முதல்ல டாப் 3 தலைப்பு செய்திகள். தமிழக மீனவர்கள் காலில் விலங்கிட்டு இலங்கை கடற்படையால் துன்புறுத்தப்பட்ட கொடூரம் நிகழ்ந்திருக்கு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் டாக்டர் உமர் நபி தற்கொலைப்படை தாக்குதலை நியாயப்படுத்தி பேசும் வீடியோ வெளியாகியிருக்கு. காங்கோவில் அமைச்சர் சென்ற விமானம் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகும் காட்சி வெளியாகியிருக்கு. முதல்ல கள்ளக்குறிச்சி நகராட்சியில் இட்லி தட்டில் ஆள்காட்டி விரல் மாட்டி 1 வயது குழந்தை தவிச்சது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வலி தாங்காம குழந்தை கதறி அழுத நிலையில் பெற்றோரால் மீட்க முடியாமல் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத் துறையினர் கட்டர் உள்ளிட்ட உபகரணங்களை வைத்து இட்லி தட்டை வெட்டி குழந்தைக்கு காயம் ஏற்படாமல் மீட்டனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் உதவியாளர் மூலம் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் வியாபார போட்டியில் அரிவாளுடன் சக வியாபாரியின் வீட்டுக்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்த காட்சி வெளியாகியிருக்கு. தக்கலை அருகே காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவருக்கும் அனீஷ் என்பவருக்கும் மீன் வியாபாரத்தில் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுது. இதனால் அலெக்சாண்டர் வீட்டுக்கு அரிவாளுடன் சென்ற அனீஷ் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் லாரி சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதம்பாக்கம் மஸ்தான் கோரி தெருவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது லாரி ஒரு பக்கமாக சாய்ந்தது. உடனே லாரி டிரைவர் கீழே குதித்து தப்பினார். பின்னர் பொக்லைன் இயந்திரம் மூலம் லாரி வெளியே எடுக்கப்பட்டு மீட்கப்பட்டது. நாட்டையே உலுக்கி டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட உமரின் புதிய வீடியோவை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு முன் டாக்டர் உமர் காரில் சென்ற புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியது. இந்த காட்சி கார் வெடிப்புக்கு சம்பவத்துக்கு மதியம் 2:35 மணியளவில் பதிவு செய்யப்பட்டதா போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உமர் அதே சாலையில் உள்ள மசூதிக்கு சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்டோ டிரைவர் மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொன்ற வழக்கில் போலீசார் அவரது 2வது மனைவியை அதிரடியாக கைது செய்திருக்காங்க. ரூபாய் 6 லட்சத்திற்காக கட்டிய கணவனின் கதை முடித்த மனைவியின் மர்டர் பிளான் இது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழைய பழமொழியை காற்றில் பறக்கவிட்டு காசு இருந்தால்தான் கணவன், இல்லையென்றால் வெறும் கல்தான் என சொல்லும் அளவிற்கு விபரீத வேலையை பார்த்த மோசக்கார மனைவி இவர்தான். ரூபாய் 6 லட்சம் பணம் தர மறுத்த கணவனை மாடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இந்த அம்மணி. நடந்த கொடூரத்திற்கு ஒரே சான்று சாலையில் வரையப்பட்ட இந்த சாக் பீஸ் மார்க்குகள் மட்டுமே. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் பாரதி ராஜாவுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். பெங்களூரு ஆன்றஹள்ளியில் உள்ள மஞ்சுநாத லே அவுட்டில் வசித்து வந்தவர் வெங்கடேஷ். 60 வயதான இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மனைவி இறந்துவிட்டார். அதன் பிறகு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வதி என்ற பெண்ணை வெங்கடேஷ் 2வதாக திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் மஞ்சுநாத லே அவுட்டில் உள்ள வெங்கடேஷுவுக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வந்துள்ளனர்.
இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை வெங்கடேஷ் திடீரென மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்ததாக அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வெங்கடேஷின் உடலை சோதித்திருக்கிறார்கள். அப்பொழுது சடலத்தில் தாக்கப்பட்ட சில காயங்கள் இருந்திருக்கிறது. இதனையடுத்து இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக வெங்கடேஷின் இரண்டாவது மனைவி பார்வதியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அப்போதுதான் வெங்கடேஷ் கால் தவறி கீழே விழவில்லை, வெங்கடேஷின் மனைவி பார்வதி தனது மாமனுடன் சேர்ந்து கீழே தள்ளிவிட்டு கொன்ற உண்மை வெட்ட வெளிச்சமானது. ஆம், திருமணமான சில வருடங்களில் மஞ்சுநாத லேஅவுட்டில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு மாற்றி தருமாறு வெங்கடேஷை டார்ச்சர் செய்திருக்கிறார் பார்வதி. ஆனால் வெங்கடேஷ் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் ரூபாய் 6 லட்சத்தையாவது தனக்கு கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் பணம் தர மறுத்த வெங்கடேஷ் ஒரு கட்டத்தில் 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்க சம்மதித்திருக்கிறார். ஆனால் பார்வதியோ 1 வீடு வேண்டும், இல்லை என்றால் 6 லட்சம் தான் வேண்டும் என குறியாக இருந்திருக்கிறார். இதனால் சொத்து தகராறு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் சம்பவத்தன்றும் இருவருக்கும் இடையே சண்டை நடந்திருக்கிறது. பணம் கேட்டு நச்சரித்த மனைவி பார்வதியை தாக்கி வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார் வெங்கடேஷ். இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி கணவனை தீர்த்து கட்ட துணிந்திருக்கிறார். அதற்கு துணையாக தனது தாய்மாமனான 58 வயதான ரங்கசாமியை அழைத்திருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் ரங்கசாமி அங்கு வர இருவரும் ஆக்ரோஷமாக வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். மாடியில் நின்றிருந்த வெங்கடேஷை ஈவு இரக்கமின்றி அடித்து தாக்கியதோடு அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார்கள். அதில் நிலைகுலைந்து உயிருக்கு போராடிய வெங்கடேஷை இருவரும் சேர்ந்து சாகும் வரை தாக்கிக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இரவு நேரம் என்பதால் இதை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை. எனவே இருவரும் மாடியில் இருந்து தவறி விழுந்து இறந்ததாக நாடகமாடியதும் அம்பலமாகி உள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த பைடரஹள்ளி போலீசார் 6 லட்சம் ரூபாய் பணத்திற்காக கணவனை கொன்ற மனைவி பார்வதி மற்றும் அவரது தாய்மாமா ரங்கசாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வலுக்கட்டாயமாக முத்தமிட முயன்ற நபரின் நாக்கை பெண் ஒருவர் கடித்து துப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெயர் சம்பி. திருமணமான இவர் பல நாட்களாக பெண் ஒருவருக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். வயலுக்கு அந்த பெண் சென்ற போது பின்தொடர்ந்து சென்ற சம்பி வலுக்கட்டாயமாக முத்தமிட முயன்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் சம்பியின் நாக்கை கடித்து துப்பினார். படுகாயமடைந்த சம்பி துண்டான நாக்குடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கோவில் அமைச்சர் சென்ற விமானம் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரியும் காட்சி வெளியாகி இருக்கு. லுவாலாபா மாகாணத்தின் தலைநகரான கோல்வேசியில் விமானம் தரை இறங்கிய போது இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. சுரங்கத்துறை அமைச்சர் லூயிஸ் வாடும் கபாம்பா சுரங்க விபத்தை பார்வையிட லுவாலாபாவுக்கு சென்றபோது விமானம் விபத்திற்குள்ளானது. இதனால் அவருடன் சேர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் கீழே குதித்து உயிர் பிழைக்க தலை தெறிக்க ஓடினர். திருமணமான 4 மாசத்திலேயே காதல் மனைவிய கழுத்தறுத்து கொன்னு போட்டிருக்கிறாரு இங்க ஒரு 2K கிட். கண்டித்தும் ஆண் நண்பர்களுடன் பேசுவதை நிறுத்தாததால் நடந்த கொடூரம் இது.
மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ என்று உருகி உருகி காதல் வளர்த்த ஒரு 2K கிட் திருமணமான 4 மாதத்தில் காதல் மனைவியை கழுத்தறுத்து கொன்று போட்டிருக்கிறார். தாலியில் ஈரம் காய்வதற்குள் மாலையும் கழுத்துமாக நிற்கும் இந்த இளம் பெண்ணின் சோழியை முடித்திருக்கிறார் கொடூர காதல் கணவன். பச்சை படர்ந்த இந்த காட்டுப்பகுதியில்தான் நடந்திருக்கிறது அந்த கோரச் சம்பவம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்த சரண் 20 வயதாகிறது. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான மதுமிதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் பக்கத்து வீடு என்பதால் அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியிருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இவர்களின் காதல் விவகாரம் மதுமிதாவின் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கிறது. சரண் வேலைக்கு செல்லாமல் ஊருக்குள் வெட்டியாக சுற்றி வரும் ஒரு வாலிப ராஜா. இதனால் அவருக்கு மதுமிதாவை திருமணம் செய்து வைக்க அஞ்சிய பெற்றோர் இவர்களின் காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். இதனால் கடந்த ஜூலை மாதம் மதுமிதாவை வீட்டிற்கு தெரியாமல் கோவிலுக்கு அழைத்து சென்று திருமணம் செய்திருக்கிறார் சரண். இருவரும் மதுராந்தகம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை தாய்க்கு போன் செய்து அனந்தமங்கலம் காட்டுப்பகுதியில் மனைவி மதுமிதாவை கழுத்தறுத்து கொன்றுவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார் சரண். அடுத்த கணமே சரணின் தாய் ஒரத்தி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் அனந்தமங்கலம் காட்டுப்பாதைக்கு சென்றுள்ளனர். அங்கே புல்தரையில் மதுமிதா ரத்த வெள்ளத்தில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடக்க கையில் கத்தியோடு சரண் அருகிலேயே அமர்ந்திருந்தார். அப்போதுதான் சரண் கூறிய அனைத்தும் உண்மை என போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே சரணை கைது செய்த போலீசார் மதுமிதாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் திருமணமான 4 மாதத்தில் மனைவியை கழுத்தறுத்து கொன்றதன் பின்னணியை சரண் கூறியிருக்கிறார். காதல் திருமணம் செய்த பின்பு மதுமிதா பல ஆண் நண்பர்களுடன் போனில் பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை சரண் பலமுறை கண்டித்தும் மதுமிதா கேட்கவில்லையாம். பாய் பெஸ்டிகளுடன் மணிக்கணக்கில் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதனால் கடுப்பான சரண் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை உரத்தியை அடுத்துள்ள அனந்தமங்கலம் கோவிலுக்கு செல்லலாம் என மனைவியை அழைத்திருக்கிறார். கணவனின் சதித்திட்டத்தை அறியாத மதுமிதாவோ அலங்காரம் செய்து கொண்டு சரணுடன் கிளம்பியிருக்கிறார். வண்டி நேராக அனந்தமங்கலம் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது. ஆள் அரவமற்ற இடத்தில் வண்டியை நிறுத்தி மீண்டும் நண்பர்களுடன் பேசுவதை தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளார் சரண். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி சண்டையில் முடிந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரண் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி மதுமிதாவின் கழுத்தை அறுத்து வீசியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் மதுமிதா துடிதுடித்து இறப்பதை கல் நெஞ்சத்துடன் நின்று வேடிக்கை பார்த்த சரண் மனைவியை கொன்றுவிட்டதாக தாய்க்கு போன் செய்து கூறியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் திருமணமாகி 4 மாதத்தில் காதல் மனைவியை கழுத்தறுத்து கொன்ற கொடூர கணவன் சரணை உரத்தி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட சரண் ஒன்றும் சாதாரண ஆளில்லை. இவர் மீது கஞ்சா வழக்கு, வழிப்பறி, அடிதடி போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் தெரிந்தும் கூட காதலன் தன்னை நன்றாக பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான் மதுமிதா
சரணை திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் போனில் பேசியதாக சொல்லி சரண் இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்கிறார். 2K கிட்ஸ்களின் காதல் வாழ்க்கை வெறும் 4 மாதங்களை கூட தாண்ட முடியாமல் கொலையில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.